நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சச்சிதானந்தத்திடம் அதற்கான சான்றிதழை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான திருமதி பூங்குடி அவர்கள் வழங்கினார். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திண்டுக்கல்லில் இருந்து பழனி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சில்வார்பட்டியில் உள்ள அண்ணா பொறியியல் உறுப்பு கல்லூரியில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி காலை முதல் இரவு வரை 26 சுற்றுகளாக எண்ணப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குப்பதிவில் மொத்தம் 1812 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு மொத்தம் உள்ள 16,07,051 வாக்காளர்களில் 11,43,187 பேர் தங்களது வாக்கை பதிவு செய்தனர். மொத்தம் 71.14% வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான இந்த வாக்குகளுடன் பதிவான 7,271 தபால் ஓட்டுகளும் எண்ணப்பட்டன. முதலில் காலை 8 மணிக்கு தபால் ஓட்டுகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டன. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட 15 வேட்பாளர்களில் இந்தியா கூட்டணியில் திமுக அணியில் இணைந்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சச்சிதானந்தம் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கை விட 4,43,821 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் 6,70,149 வாக்குகளையும், அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் 2,26,328 வாக்குகளையும், பாஜக கூட்டணி பாமக வேட்பாளர் திலகபாமா 1,12,503 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கைலைராஜன் 97,845 வாக்குகளையும் பெற்றார். நோட்டாவிற்கு 22,120 வாக்குகள் பதிவாயின. அதிமுக சார்பில் போட்டியிட்ட நெல்லை முகமது முபாரக்கை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சச்சிதானந்தம் 4,43,821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவருக்கான வெற்றி சான்றிதழை திண்டுக்கல் தொகுதி தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பூங்குடி வழங்கினார். அப்போது அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, பழனி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் IP. செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வி கே. பாலபாரதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேட்பாளர்கள் பெற்ற விவரங்கள் பின்வருமாறு: திரு சச்சிதானந்தம் 6,70,149, திரு நாச்சிமுத்து S 4,284, திரு முகமது முபாரக் 2,26,328, திரு கைலைராஜன் 97,845, திருமதி திலகபாமா 1,12,503, திரு தினேஷ்குமார் 2,434, திரு அங்குசாமி 1,290 வாக்குகள், திரு அன்புரோஸ் 1,012, திரு ஆறுமுகம் 1,089, திரு சதீஷ் கண்ணா 926, திரு சபரிநாத் 1,011, திரு சுரேஷ் 1,257, திரு பழனிசாமி 949, திரு முருகேசன் என்கிற விஷ்ணு முருகேசன் 2008, திரு ராஜ்குமார் 4,416 வாக்குகள். I declare that Sri Sachidanandam R of 140 Kattachinnambatti Kamachipuram Post, Kamachipuram, Dindukkal has been duly elected to fill the seat. அதன் பின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அமைச்சர் ஐ. பெரியசாமி, இதற்காக கடுமையாக பாடுபட்ட திமுகவினர், இந்தியா கூட்டணி கட்சியினர், கடைக்கோடி தொண்டர்கள், குறிப்பாக வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு சச்சிதானந்தம் அவர்கள் ஏறத்தாழ 4,00,000
43,821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும், அதே போல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரகாஷ் காரத் மற்றும் எச்சரி அவர்கள், இன்னும் தலைவர்கள், ஏனைய கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் இயக்கம் மற்றும் ஏனைய கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவிப்பதற்கு முன்னால் நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு அதிகபட்ச வாக்குகள் அளித்து வெற்றி பெறச் செய்த நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்றத்திற்கு பெருமை சேர்த்த நம்முடைய மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளின் சார்பாக நான் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் வருகை தந்து தேனிக்கும் திண்டுக்கல்லுக்கும் ஒரே இடத்தில் பிரச்சாரம் செய்து நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய நம்முடைய தொண்டர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் 2 தொகுதிகளும் வெற்றி பெறச் செய்வதற்காக தமிழகத்தின் முதல்வர் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல் தேர்தல் களத்தில் எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தேனி மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமும் வருகை இருந்து முழுமையாக பிரச்சாரம் செய்து வாக்குகளை சேகரித்த நம்முடைய இளைஞரனுடைய செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக. அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், நம்முடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் வருகை தந்து திராவிடர் கழகம் மற்றும் இணைய இயக்கங்களுடைய தலைவர்கள் எத்தனை பேரும் திண்டுக்கலுக்கு வருகை தந்து வாக்கு சேகரிப்பதற்கு உதவிய அத்தனை பெருமக்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் எங்களுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தோழர் சச்சிதானந்த் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரலாற்றில் இல்லாதவர்களுக்கு நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் 4,43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாம் உழைத்த உழைப்பிற்கு நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற மக்களெல்லாம் நமக்கு இன்றைக்கு அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பிரச்சார பயணத்தில் நம்முடைய உணவுத்துறையுடைய அமைச்சர் தம்பி சக்கரமணி அவருடைய உழைப்பு, அதே போல் மாவட்ட செயலாளர் தம்பி செந்தில் அவர்கள், அதே போல் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலத்தின் தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை தோழர் பாலபாரதி அவர்களும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சார வியூகத்தை வகுத்து, அதுபோல் இந்த பகுதியில் வந்து பொறுப்பாக ஏற்று நம்முடைய மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், நம்முடைய சண்முகம் அவர்கள், கனகராஜ் அவர்கள் ஆக அத்தனை பேருமே களத்திலே எங்களோடு பயணித்தார்கள். ஆக அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த தொகுதி மக்களுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய கடமையை மிகச்சிறப்பாக செய்வார். தமிழ்நாட்டிலே ஒரு முன்னுதாரணமான பாராளுமன்ற தொகுதியாக திண்டுக்கல் பாராளுமன்றம் நிச்சயம் எதிர்காலத்தில் இருக்கும். அதற்கு மிக சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய
நம்முடைய தம்பி சச்சிதானந்த் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதற்காக மீண்டும் மீண்டும் எங்களுடைய மாநில முதல்வர் தளபதியார் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்து எங்களுக்கு உதவி செய்த தம்பி இளைஞர்களுடைய செயலாளர் உதயநிதி அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நம்முடைய குறிப்பாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களெல்லாம் அதிகமான வாக்குகளை அள்ளி தந்து வெற்றி பெறச் செய்த அத்தனை மக்களுக்கும் நாங்கள் நன்றியோடு பணியாற்றுவோம். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறோம். தொடர்ந்து மக்கள் சேவையில் இந்த கூட்டணி தொடர்ந்து வேறு நடை போடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நாங்கள் இந்த வெற்றியை எல்லோரும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்கிறோம். வெற்றிக்காக பாடுபட்ட இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில், ஏனென்றால் நாம் வாக்குறுதி இந்தியா கூட்டணி தான் கொடுத்துச்சு, அந்த வாக்குறுதிகளை மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்வது எங்களுடைய கடமை. இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.